வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னையை பற்றி பலருக்கும் தெரியாத 10 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். பண்டைய காலம் தொட்டு கலாச்சாரம், வீரம், விருந்தோம்பல் ஆகியவற்றுக்கு பெயர் பெற்றது நமது சென்னை. வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார சென்னை தன்னுடைய பெருமைகளை தன்னுள் புதைத்து கொண்டு அடக்கமாக வாழ்கிறது என்றுதான் கூற வேண்டும். முதலாவது சிக்கன் 65 தோற்றம். நமது சென்னையில்தான் முதலில் நாம் அனைவரும் ருசித்து சாப்பிடும் சிக்கன் 65 என்கிற உணவு தயாரானது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நமது சென்னை மவுண்ட் ரோட்டில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புகாரி ஹோட்டலில்தான் முதலில் 1965ஆம் ஆண்டு சிக்கன் 65 என்கிற உணவு அறிமுகப்படுத்தப்பட்டது. இதே புகாரி உணவகம் நிறுவனம்தான் 1978ஆம் ஆண்டு சிக்கன் 78 உணவையும், 1982ஆம் ஆண்டு சிக்கன் 82 உணவையும், 1990ஆம் ஆண்டு சிக்கன் 90 என்கிற 3 புதிய வகை உணவையும் அறிமுகம் செய்தது. இரண்டாவதாக 0 பாயிண்ட் ஆஃப் சென்னை. சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் NH45 நெடுஞ்சாலையும், பெங்களூரு செல்லும் NH4 நெடுஞ்சாலையும், கொல்கத்தாவிற்கு செல்லும் NH5 நெடுஞ்சாலையும், இவை மூன்றையும் இணைக்கும் சென்னை 0 என்கிற மைல்கல் முத்துசாமி பாலத்தின் நடைபாதையின் மத்தியில் அமைக்கப்பட்டிருப்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மூன்றாவதாக சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் அமைக்கப்பட்டுள்ள MA சிதம்பரம் கிரிக்கெட் மைதானம் என்கிற சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானம் கிபி 1916ஆம் ஆண்டு கட்டப்பட்ட மிக பழமையான கிரிக்கெட் மைதானம். இங்குதான் முதலில் 1934ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் மெட்ராஸ் மைசூருக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. நான்காவதாக சேப்பாக்கம் அரண்மனை. சென்னை சேப்பாக்கம் என்று சொன்னாலே கிரிக்கெட் மைதானம் நினைவுக்கு வரும் நமக்கு சேப்பாக்கத்தில் உள்ள மிகப்பெரிய அரண்மனையை பற்றி தெரியுமா? இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த அரண்மனை 1768க்கு முன்பிருந்து ஆற்காடு நவாப்பின் வாழ்விடமாக இருந்தது. இந்த சேப்பாக்கம் அரண்மனை கல்சா மகால், ஹுமாயூன் மகால் என்று 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த அரண்மனையை சுற்றி பல கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு விட்டதனால் இந்த அரண்மனையின் முழு தோற்றத்தை நம்மால் பார்க்க முடியாது என்பது மிகவும் கவலைப்படக்கூடிய தகவல். ஐந்தாவதாக கார்ல் ஸ்மித் மெமோரியல். நிறைய தமிழ் படங்களில் இந்த இடத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இது ஒரு நினைவிடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? 1930ஆம் ஆண்டு எலியஸ் கடற்கரையில் மாலுமி டேனிஸ் என்பவருக்காக இந்த நினைவிடம் கட்டப்பட்டது. ஆங்கிலேய மாலுமி டேனிஸ் கடலில் தத்தளித்த ஒரு பெண்ணை தன் உயிரை கொடுத்து காப்பாற்றியதன் நினைவாக இவருக்கு இந்த கடற்கரையிலேயே ஒரு நினைவிடம் எழுப்பப்பட்டது. அதுதான் இந்த கார்ல் ஸ்மித் மெமோரியல். ஆறாவதாக சென்னையின் முதல் உலக போர். முதல் உலக போரின் போது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சென்னையில்தான் முதலில் குண்டு வீசி தாக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி ஜெர்மனியின் போர்க்கப்பலான M10 மூலமாக சென்னையில் குண்டு வீசப்பட்டது. இதில் சென்னையில் ஒரு சில பகுதிகள் பாதிப்படைந்தாலும் அங்கு வாழ்ந்த பல மக்கள் சென்னையிலிருந்து வெளியேற தொடங்கினார்கள். இதனால் ஆங்கிலேயர்கள் பெரும் சோகத்திற்கு உள்ளானார்கள். இன்னமும் சென்னையில் வீசப்பட்ட அந்த வெடிகுண்டுகளில் வெடிக்காத குண்டுகள் கண்டுபிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏழாவதாக முதல் சினிமா திரையரங்கம். தென்னிந்தியாவிலேயே திரையரங்குகள் வராத காலத்தில் சென்னையில்தான் முதலில் கெய்டி திரையரங்கம் என்ற திரையரங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கெய்டி திரையரங்கத்தை ரகுபதி என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டது. இவர்தான் சென்னை புரசரவாக்கத்தில் குளோப் திரையரங்கம், மின்ட் தெருவில் கிரவுன் திரையரங்கம், மதுரையில் இம்பீரியல் திரையரங்கம் போன்றவற்றை தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. எட்டாவதாக கத்திப்பாரா ஃப்ளைஓவர். சென்னை ஆலந்தூரில் உள்ள ஒரு இணைப்பு பாலமான இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் அண்ணா சாலை, பூந்தமல்லி உள்ளிட்ட பல பகுதிகளை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது. குளோவர் தாவரத்தின் இலை போன்ற அமைப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவர் மக்களின் கவனத்தை ஈர்க்கிறது. ஒன்பதாவதாக அடையாறு ஆறு. சென்னையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கூவம், கொசஸ்தலை ஆறு போன்றவை தற்போது மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் இல்லாமல் மாசடைந்து போயிருக்கிறது. அதே போலதான் அடையாறு ஆறும். அடையாறு ஆறு தற்போது மாசடைந்து காணப்பட்டாலும் ஒரு காலத்தில் இந்த ஆற்றில் படகு சவாரி செய்த புகைப்படங்கள் தற்போது வரை இணையதளத்தில் வெளியாகி மக்கள் மனதை கல்லாக்கி கொண்டுதான் வருகிறது.
10வதாக சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் முதலில் கொண்டு வரப்பட்ட 3 நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்றமும் ஒன்றாகும். சுமார் 107 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படும் சென்னை உயர்நீதிமன்றம் அப்போதைய ஆளுநர் விக்டோரியா மகாராணியால் 1762ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கட்டி முடிக்கப்பட்டது. இந்த வீடியோவில் நாம் பார்த்த சென்னையின் 10 ஆச்சரியப்படுத்தும் உண்மைகளில் உங்களுக்கு எந்த தகவல் பயன்படும்படி இருந்தது என்பதை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.